நலமுடன் வாழ்க. நலமுடன் வாழ்க, நலமுடன் வாழ்க. நீங்க எல்லோரும் நலமுடன் வாழ்க. நம்ம மருத்துவர் ஐயா கலைவாணன் அவர்களின் அற்புதமான ஆலோசனையை கேளுங்க. நோய் வரும் முன் காப்போம், வந்த நோயை விரட்டி அடிப்போம், விழிப்புணர்வாயிருப்போம். நலமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்க. நலமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் டேரட் கார்டையும் சித்த மருத்துவத்தையும் இணைத்து எப்படி ஒரு விஷயத்த நம்ம பலன் சொல்லலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். டேரட் கார்டு நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும், சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுவும் பல நூற்றாண்டுகளாக இதுவும் ஒரு கலை மாதிரி குரு வழி பரம்பரையாக சொல்லித்தரப்பட்டது. டேரட் கார்டு எதுக்கெல்லாம் பார்ப்பாங்க? ஜோதிடம், மருத்துவம், காலக்கணிதம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம ஜோதிடம் பார்க்குறோமோ அதே போல் நம்ம டேரட் கார்ட்லேயும் அதுக்கான விஷயங்கள் இருக்கும். எப்படின்னா அதில் இருக்க சிம்பிள்ஸு, அதோட கலர்ஸு, இது எல்லாம் வச்சு அவங்க ஒரு இன்ட்யூஷன் மூலமாக அதுக்கான பதில் சொல்லுவாங்க. டேரட் கார்டு யார் பார்க்குறாங்களோ அவங்களோட மனநிலையை வெளிப்படுத்துகிற தன்மை அதில் இருக்கும். இன்னொரு விஷயம், டேரட் கார்டு எப்படி மருத்துவத்துக்கு பயன்படுது நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம தலைவலியை பற்றி பார்க்க போகிறோம். தலைவலி எதனால் வந்தது, அது காரணம், ப்ரெசன்ட் கண்டிஷனில் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ரெமெடி, இந்த மாதிரி 3 விதமாக அந்த தலைவலியை நம்ம பிரித்து அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்காக 3 கார்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டேரட் கார்டை ஷஃபிள் பண்ணிக்கிறோம். கார்டு ஷஃபிள் பண்ணும்போது அந்த எதை பற்றி நம்ம கேட்க போகிறோங்கிறத மனசுக்குள்ளே நம்ம நினச்சிக்கணும். இப்போதைக்கு தலைவலியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஷஃபிள் பண்ணும்போது என்னென்னா 3 வாட்டி ஷஃபிள் பண்ணால் போதும், ரொம்ப அதிகம் அவசியம் இல்லை. ஒரு ஓரமாக நம்ம வச்சுட்டு நம்ம எப்போவுமே க்ரீன் கலர் வெல்வெட்டு இல்லாட்டி ரெட் கலர் வெல்வெட்டில் நம்ம இதை ப்ளேஸ் பண்ணி பார்க்கறது பெஸ்ட்டான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ கார்டை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்லோவாக ஸ்ப்ரெட் பண்ணணும், ஒரு சி ஷேப்பில். இது பிரபஞ்சத்தின் ஒரு டூல் மாதிரி தான். இந்த பதில்கள் எல்லாமே நமக்கு பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு தரக்கூடியது. இப்போது ஒவ்வொரு வாட்டி நம்ம டேரட் பார்க்கும்போது நம்மளோட குலதெய்வம், முன்னோர்கள், நம்ம குருமார்களை வணங்கிக்கிட்டு பார்க்கறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் அல்ல இறையருள் துணை இருக்கட்டும், குரு வாழ்க குருவே துணை. இப்போ செலக்ட் பண்ணலாம். இப்போ இடது கையை வைத்து தான் நம்ம கார்டு எடுக்கணும். கார்டு எடுக்கும்போது கை விரல்கள் ரொம்ப பொறுமையாக நகர்த்திக்கிட்டு போகணும். அப்போ எங்கேயாவது நமக்கு ஒரு ஃபீல் வரும். அப்படி ஃபீல் வந்துச்சுன்னா அந்த கார்டை எடுக்கணும். அந்த ஃபீலுங்கிறது என்னென்னா, அந்த கார்டுக்கும் நம்மளோட கை விரல்களுக்கும் ஏதோ ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். அந்த ஃபீல், அதுதான் உள்ளுணர்வுன்னுவாங்க. பொறுமையாக நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும். அடுத்த 3வது கார்டு. ஒவ்வொரு கார்டு எடுக்கும் போதும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இப்போது தலைவலிக்கு 3 கார்டை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஒன்று காரணம் என்ன, அதுக்கான ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான ரெமெடி என்னங்கிறத பற்றி ஒவ்வொரு கார்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம்.
டேரட் கார்டில் தலைவலி எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கான காரணம் வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. இது தலைக்கீழாக வந்திருக்கு. எப்பவுமே நேராக வந்தால் அதோட பலன் மாறும், தலைக்கீழாக வந்தால் அதோட பலன் மாறும். இப்போ இது தலைக்கீழாக வந்ததால் முதல்ல இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இந்த கார்டோட 4 கால்நல்ல வந்து பார்த்திங்கன்னா இது என்ன இருக்குது, சிங்கம் இருக்குது. சிங்கம்னா ஜோதிடத்தில் சிம்மம், அதே போல் காளை மாடு, அப்போது ரிஷபம், அதே போல் இந்த இடத்துல ஒரு பறவை இருக்குது, அது வந்து விருச்சிகம், இன்னொரு இடத்துல வந்து தேவதை இருக்கா கும்பம். அப்போ இந்த 4 ராசிக்காரங்களுக்கு தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு இந்த கார்டு வந்து நமக்கு சொல்லுது. இன்னொரு விஷயம், இது காலச்சக்கரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இமேஜ் வந்து இருக்குது. அப்போது 8 திசைகளும் இருந்து நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா தலைவலிக்கான காரணங்கள் இது என்ன சொல்லுதுன்னா, விதியின் விளையாட்டை நம்ம வந்து கவனமாக நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை எந்த மாதிரி போகுதோ அதோட நீரோட்டத்தின்படியே போகணும். இது வந்து தலைக்கீழாக வந்ததால் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அக்செப்டன்ஸ் தான் மிக முக்கியமாக. பணத்தை வந்து சரியாக நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாமல் போகும்போது தலைவலி வருது. அதே மாதிரி தொழில் வந்து எப்படி பண்ணணும், சில பேர் சொல்லுவாங்க தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அப்போது சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து கைகூடும், அது அவங்களோட அனுபவமாக இருக்கும். அப்போது உங்களுக்கும் அந்த மாதிரி வரணும்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்கணும். அப்படி இல்லாமல் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சி செய்யும்போது பலவிதமான சவால்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதை நம்ம காட்டுறது தான் இந்த காலச்சக்கரத்தோட அந்த இமேஜ். இந்த காலச்சக்கரத்துக்கு பக்கத்தில் சாத்தானோட படம் இருக்குது. சாத்தான் படம் என்னன்னா, ஞானத்தையும் அதுதான் கொடுக்குது, வளர்ச்சியும் அதுதான் கொடுக்குது. இப்போ ஞானம்ங்கிறது எப்படி, அடிபட்டு வர்றதால வரக்கூடிய விஷயங்கள். அப்போ அசுர வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா ஞானம் வந்த பிறகு எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து தெளிவாக இருக்கும். அது வரைக்கும் பல குழப்பங்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதே போல் இந்த கார்டில் இன்னொரு பக்கத்தில் பாம்போட படம் இருக்குது. இது என்னன்னா வீழ்ச்சியை குறிக்கக்கூடியது. அப்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா பண விவகாரங்களில் பிரச்சனை வரும். சரியாக ஹேண்டில் பண்ண தெரியலனா, குழப்பமான மனநிலை, தெளிவான மனநிலை இல்லைன்னா தலைவலி வந்து இருக்கும். இன்னொரு தொழில் சார்ந்து யார் செய்கிறாங்களோ அவங்களும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அந்த தொழிலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுங்கள். அப்படி தெரியல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுக்கான ஆலோசனை தரக்கூடிய ஆட்களை நம்ம வச்சுக்கணும். நம்ம தான் எல்லாம் செய்யணும், இல்லை நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவே வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சூழ்நிலை எதிர்த்து நான் போராடுவேன், எல்லா சவாலையும் வந்து நான் மீட்டெடுத்து அதை தாண்டி வருவேன் அப்படி முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உழைக்கணும். இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக இருக்கணும். இல்லை காலத்தை எப்படி பயன்படுத்துறது அந்த ஞானத்தை வளர்த்துக்கணும். ஸோ இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்கிற கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, தலைவலி வந்து எதனால் வருதுன்னா நம்ம சூழ்நிலை சரியாக புரிஞ்சுக்கிறது கிடையாது, அது சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் போகிறதால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் தலைவலிக்கான காரணம். அதை சொல்லுவதற்கான வரதான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு தலைக்கு தான் வந்திருக்கு. இப்போ அடுத்தது தலைவலி வந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அடுத்த காலில் நம்ம பார்க்கலாம். தலைவலி வந்தவங்க எப்படி இருப்பாங்க அதுக்கான கார்டாக நமக்கு என்ன வந்திருக்குன்னா, பேஜ் ஆஃப் வேண்ட். அப்படின்னா ஒரு சேவகனின் கையில் ஒரு செங்கோல் இருப்பதை காட்டுகிறது இந்த கார்டு. இந்த கார்டில் என்ன இருக்குன்னா, ஒருத்த வந்து ஒரு இளைஞன் கையில் வந்து செங்கோல் வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இருக்கிற இடம் வந்து மலை சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. இப்போ மஞ்சள் நிற ஆடையில் என்ன படம் போட்டிருக்குன்னா, பல்லியோட படம் போட்டிருக்கு. அப்போனா உள்ளுணர்வு விழிப்புணர்வை குறிக்கக்கூடிய அடையாளமாக இது இருக்குது. இன்னொன்று, இந்த கார்டு இந்த தலைவலி என்ன பிரச்சனை அதுக்கான எப்படி இருக்கணும்னா உள்ளுணர்வோடு இருக்கும். உள்ளுணர்வுனா என்ன, நமக்கு ஏதாவது சொல்ல இன்ட்யூஷன் வரும், இது செய்யி இது செய்யாத, அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்தியிருப்போம். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் தலைவலியாக மாறுது.
இன்னொன்று ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருப்போம். அவேர்னஸ் விழிப்புணர்வுனா என்னென்னா, நம்ம எங்கே இருக்கோம், யாரோட இருக்கோம், என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ப்ரெசண்ட்டில் இருக்கிறது தான் அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் இல்லாமல் போகும்போது மற்றவங்களோட கைப்பாவையாக நம்ம இருக்கோம். இது வந்து சேவகனின் செங்கோல். அப்போ என்னென்னா, நம்ம முதலாளியாக இல்லை, சேவகனாக இருப்போம். அப்போ அடிமைத்தன்மையோடு இருக்கும். இது தலக்குதான் வந்ததால் இதுக்கான பலன் எப்படி இருக்கும்னா, சந்தேகம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நம்பிக்கையோடு செய்ய மாட்டோம். அப்போ சந்தேகத்தோடு நம்ம செய்யறதால எதிர்பார்த்த நமக்கு ரிசல்ட் வராது. அது வந்து தலைவலியை கொடுக்கும். இன்னொன்று நம்பிக்கையற்ற தன்மை. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்க. அப்போது அவங்களே வந்து விரக்தி மனப்பான்மைக்கு போயிடுவாங்க. எதையுமே உற்சாகமாக செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு பறி கொடுத்தது மாதிரி இருப்பாங்க. உடல் சோர்வு, மன சோர்வு, இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு காரணம்? தலைவலி வந்தவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தனிமைப்படுத்திப்பாங்க, யாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. அது மாதிரியான பிஹேவியர் இந்த தலைவலி அதிகமாக வரவங்களுக்கு இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து உடனே செய்ய மாட்டாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன்னா அவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஸோ சேவகனின் செங்கோல் வந்து தலக்கு வரும்போது அவங்களுக்கு எல்லாரையும் விட தான் வந்து குறைவு, அந்த தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். மன அழுத்தம் என்ன மாறுது? தலைவலியாக மாறுது. அப்போ இந்த சேவகனின் செங்கோல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தலைவலி வரவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எதையுமே வந்து நம்பிக்கையோடு செய்ய மாட்டாங்க. இன்னொரு விஷயம், தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, யாரையுமே வந்து அவங்க நம்ப மாட்டாங்க, தண்ணியை வந்து தனிமைப்படுத்திப்பாங்க. இன்னொன்று, எதையுமே உற்சாகமாக செய்ய மாட்டாங்க, தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இதை சொல்ல வந்தது தான் இந்த பேஜ் ஆஃப் வேண்ட்ங்கிற ஒரு கார்டு. தலைவலிக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் வரும் அப்படின்னு டேரட் கார்டு எடுத்து பார்க்கும்போது வந்த கார்டு தான் நைட் ஆஃப் கப்ஸ். அதாவது ஒரு வீரனின் கையில் ஒரு கோப்பை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீரன் வந்து மீன் உருவம் பொறித்த ஒரு ஆடையை அணிஞ்சிக்கிட்டு இருக்காரு. தலையில் வந்து அவரோட கவசத்தை வச்சுருக்காரு. அதில் வந்து ஒரு இறகு இருக்குது. அதே போல் அவர் காலணியிலும் பார்த்தீங்கன்னா இறகுகள் வந்து சொருகப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிம்பிளும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை வந்து குறிக்கும். வீரன் வந்து ஒருவோட குதிரையில் ட்ராவல் பண்ணுறாரு. அந்த குதிரை வந்து சமாதானமும் அமைதியாகவும் இருக்கும். அதே போல் இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு கையில் வந்து கோப்பை, ஒரு கை வந்து கடிவாளத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. கோப்பைங்கிறது என்னென்னா உறவுகளை சார்ந்த விஷயம், உணர்வுகள் சார்ந்த விஷயம். அதே போல் இன்னொரு கை வந்து இந்த குதிரையை பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ ஆற்றலை வந்து அவங்க வந்து கட்டுப்பாட்டோடு இயங்கிட்டு இருக்காங்கங்கிறத பற்றி குறிக்குது. ஸோ இந்த கார்டுக்கான விளக்கம் இது வந்து தலகுதாக வந்திருக்கு. நேராக வந்தால் ஒரு பலன், தலகுதாக வரும்போது என்ன பலன் சொல்லணும்னா, இந்த தலைவலி வரத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்னெல்லாம் இதில் சொல்யூஷனாக சொல்கிறாங்கன்னா, பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை இருந்தாவே தலைவலி இன்னும் அதிகமாகும். இன்னொன்று, சூழ்ச்சி பண்ணுறது, தந்திரம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தலைவலி வரவங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட எண்ணங்கள் தான் தலைவலிக்கு மிக முக்கியமான காரணம். அந்த காரணங்கத்தில் மிக முக்கியமானது பொறாமை, சூழ்ச்சி, தந்திரம், கெட்ட எண்ணங்கள், இதெல்லாம் நம்ம வந்து நீக்கிக்கிட்டே வரணும். அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷனாக சொல்கிறாங்கன்னா, தன்னை உணர்றது. தன்னை உணர்றதுக்கான பயிற்சிகள் என்னென்னா, தவம் வந்து ரொம்ப அதிகமாக உதவி செய்யும். எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் தவம் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து டைம் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன், நான் படிக்கிறேன், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 5 நிமிஷமாவது இந்த சின்முத்திரை வச்சுக்கிட்டு தவம் பண்ணலாம். தவம் பண்ண நமக்கு வெளிநோக்கி ஏங்கி கொண்ட மனம் வந்து உள்நோக்கி திரும்பும். அப்போ நம்ம யார், நம்ம பலம் என்ன, நம்ம பலவீனம் என்ன, ஸோ ரியாலிட்டி வந்து நமக்கு தெரிய வரும். ஆன்மீகம்னாவே ரியாலிட்டி தான். நம்ம எங்கே இருக்கோம், நம்ம யாரோட இருக்கோம், ஸோ அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தவம் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். இன்னொன்று, மந்தமான மனநிலை ஏன் வருதுன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு, மிக முக்கியமாக தாமச உணவுங்கிறது என்னென்னா, எளிதில் ஜீரணமாகாத உணவுகள் எல்லாமே தாமச உணவு தான்.
அசைவ உணவுகள், சைவத்திலையும் பார்த்திங்கன்னா தயிர், பால், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மந்தத்தன்மையை கொண்டு வரும். அப்போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற நம்ம கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இது எல்லாம் சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிட்டாவே தலைவலி பிரச்சனை வந்து சரியாயிடும். அதை சொல்வதற்கு உண்டான கார்டு தான் இந்த நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு வந்து நம்ம சொல்ல வருது. இதுவும் தலைக்கு தான் வருது. இப்போ நம்ம 3 கார்டை பார்த்துருக்கோம். இந்த 3 கார்டுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இப்போ தலைவலிக்கான காரணம் என்ன சொல்ல வராங்கன்னா, கால ஓட்டத்தின் ஏற்ற மாதிரி போகணும், சூழ்நிலையை புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் தம்மோட பலம் என்ன பலவீனம் தெரியாமல் போய் காலை விட்டுட்டிங்கன்னா அது நமக்கு பிரச்சனையை கொண்டு வரும். அப்போது சூழ்நிலையை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் காரணம். அப்போ அந்த காரணம் வந்தவங்க எப்படி நடந்துப்பாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயும் சந்தேகம் இருக்கும், நம்பிக்கை இல்லாத தன்மை, தாழ்வு மனப்பான்மை, பொறுமையே இருக்காது. அப்படி தான் அவங்க நடந்துப்பாங்க. அப்போ அதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, செல்ஃப் அனலைசிஸ், தன்னை உணர வேண்டும். தன்னை உணர்வதற்கான உணவுகள் எடுக்கணும், தியான முறைகள், சித்த மருந்துகள், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிடுங்கிறத தான் இந்த டேரட் கார்டை நமக்கு உணர்த்தது. அனைவருக்கும் நன்றி.